கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளுடைய தியானத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நேற்று தினத்திலே நாம் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். குறிப்பாக அவர்கள் மோவாப் தேசத்துடைய பள்ளத்தாக்குகளிலே அவர்கள் பாளையம் இறங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மோவாப் தேசத்துடைய அரசர் பாலாக் இஸ்ரவேல் மக்களை அழிக்க வேண்டும், ஆனால் யுத்தத்தினால் அவர்களை அழிக்க முடியாது, ஏனென்றால் யாவே கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்றும் மற்ற மக்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் எப்படி யுத்தத்தில் அவர்களை ஜெயித்தார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு அவர் பயந்து இந்த மக்களை அழிப்பதற்காக வேறு ஒரு வழியை எடுத்தார். பிலேயாம் தீர்க்கரை அழைத்து வந்து அவர் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவும் அந்த சபித்தல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்ற எண்ணத்திலே கொண்டு வந்தார். ஆனால் என்னாகவும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து அவரை அழைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை நான் எப்படி சபிப்பேன் என்று பிலேயாம் சொல்வதும், அடுத்ததாக இஸ்ரவேலுக்கு எதிரான யாக்கோபுக்கு எதிரான எந்த மந்திரமும் இல்லை என்பதையும் அந்த செய்திகளை சொல்லும் போது அங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்தும் அந்த மீட்பின் திட்டத்தை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த வெளிப்பாட்டை நேற்று தினத்திலே நாம் உணர்ந்து கொண்டோம். ஒருவேளை இதை குறித்து இன்னும் அதிகமான தகவல்கள் தேவைப்படுகிறவர்கள் நம்முடைய அந்த வீடியோவிலிருந்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் அடுத்த கட்டத்துக்கு நேராக நாம் நகர இருக்கின்றோம். நெகேமியாவை குறித்து இந்த தினத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். குறிப்பாக நெகேமியாவும் இந்த காலகட்டமும் கிட்டத்தட்ட நாம் பார்ப்போம் என்றால் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு போயிருக்கிற காலகட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டதாகவும், அந்த எருசலேம் தேவாலயத்திலே நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் அது மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அதோடைய சுவர்கள் கட்டப்படாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த நெகேமியாவுடைய புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்போ இந்த மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே நெகேமியா எங்க இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. நெகேமியா எருசலேம்ல இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அவர் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் அவர் பெர்சியா நாட்டில் அவர் அரசருக்கு பணிவிடை செய்கிறவராக, அந்த பானபாத்திர வேலை செய்கின்ற ஒருவராக அவர் கப்பேரராக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலிலே நெகேமியாவுக்கு செய்தி வருகிறது. என்ன செய்தி? எருசலேம் நகரம் பாழாய் போயிருக்கிறது, அதனுடைய மதில்கள் உடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தியை நெகேமியா கேள்விப்பட்ட உடனே அவர் பாரப்படுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இந்த இரவு வேளையிலே. ஏனென்றால் அந்த மதில்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு சவுறு உடைஞ்சு போச்சு, அதுக்கே அவர் பாரப்படுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இதன் வழியாக அந்த இடத்திற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், அவங்களுக்கு ஒரு தேவையான அந்த செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க, அந்த தேவாலயமும் அந்த மக்களும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் இது அவங்களுடைய மாண்பை, அந்த டிக்னிட்டி அது உடைக்கத்தக்கதாக ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ யாவே தெய்வத்தை வழிபடுகின்றவர்கள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அவங்களுடைய மாண்பு இப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது, எதிரி நாட்டு மக்கள் இவங்களுடைய மதில்களை உடைத்து போட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அங்கே இருக்கிற மக்களுக்கு பெருசா இருக்குதோ இல்லையோ, அந்த இஸ்ரவேல் நாட்டை விட்டு வேறு நாட்டில் இருக்கக்கூடிய நெகேமியாவுக்கு அது பாரத்தை ஏற்படுத்துகின்றது. அருமையான தேவச்சனமே, இந்த மீட்பு என்பது பாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக இருக்கிறது. நமக்கு பாரம் இல்லை, நமக்கு அந்த ஆத்ம பாரம் இல்லை அப்படின்னா இந்த மீட்பின் திட்டமே பயனில்லாமல் போயிடும். அப்போ அந்த பாரம் இன்னைக்கு தேவைப்படுகிறதாக அந்த மக்களை குறித்தும், அங்கே இருக்கின்ற கடவுளுடைய ஊழியக்காரர்களை குறித்தும், அங்கே இருக்கின்ற ஆண்டவருடைய வல்லமைகளை குறித்தும் நமக்கு ஒரு அழுத்தம் தேவைப்படுகிறது. அதுதான் இந்த நெகேமியா வழியாக நாம் புரிந்து கொள்கின்ற செய்தியாக இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அதெஸ்தா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்போ இதுவரையிலே நெகேமியா தன் வாழ்விலே அந்த ராஜாவுக்கு முன்னாடி என்னைக்குமே அவர் துக்கமா இருந்ததில்லை. ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிறவங்க துக்கமா இருக்கக்கூடாது, மன மகிழ்ச்சியா இருக்கணும். ராஜா இடத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறத ராஜா விரும்புவார். ஆனால் அந்த ராஜாவுக்கு முன்னாடி தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய கவலையை நெகேமியா வெளிப்படுத்துகின்றார்.
ஏனென்றால் அந்த பாரம், அதோடைய அழுத்தம் நெகேமியால தாங்க முடியல. காரணம், இப்படி என்னுடைய பட்டணம், என்னுடைய ஆண்டவருடைய திருக்கோயிலுடைய மதில்கள் அது உடைந்து போயிருக்கிறது, அந்த இடம் இப்படி நிர்மூலமாகி இருக்கிறது என்கின்ற ஒரு வேதனை நெகேமியாவுக்கு காணப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ராஜா அங்கே நெகேமியா பார்த்து கேட்கிறார், நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கம் முகத்தோடு இராதிருப்பது எப்படி? அந்த சிறையிருப்பின் சூழ்நிலைக்கு பிறகு எருசலேம் அந்த பட்டணமே தீக்கிரையாக்கப்பட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை நம்ம பார்க்கின்றோம். இந்த அழிவு நெகேமியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஏற்பட்டதாக நெகேமியா அதை சொல்றார். அப்போ உடனடியாக ராஜா கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைக்கிறதனால் என் பிதாக்கின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். அப்போ இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு நெகேமியா அதை குறித்து கவலைப்பட்டது மட்டுமில்லாமல் அதை மறுபடியும் ஏதாவது எடுத்து கட்டணும்ன்ற அந்த ஆக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், பரிதாபப்படுறோம், வருத்தப்படுறோம். ஒருவேளை ஒரு சில இளைஞர்களை, வாலிபர்களை பார்க்கும்போது அவங்க அந்த மதுக்கோ இல்லை போதை பழக்கங்களுக்கும் அடிமைகளாக இருக்கும்போது அவங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம், பாரப்படுறோம். சரி, ஓகே. ஆனால் அதோட நிறுத்தி விடாதபடிக்கு அவங்களை எப்படி மீட்டெடுக்கணும், எப்படி இப்படி அழிந்து போகின்ற மக்களை நாம் எப்படி கடவுளுடைய பக்கத்தில் திருப்பி அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, அந்த மீட்பை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பிளான் நமக்கு தேவைப்படுகிறது. நிறைய நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதுக்காக வருத்தப்படுகிறோம். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் இன்னைக்கு செயல்பாடு கிறிஸ்தவர்களுக்குள் குறைந்து போயிருக்கிறது. ஒருவேளை நம்ம யோசித்து பாருங்களா, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய இந்திய தேசத்திற்கு பல தேசங்களிலிருந்து மிஷினரிகள் வந்தார்கள். அமெரிக்கன் ஆர்காட் மிஷன்ல இருந்து, ஸ்காட்லாந்து மிஷன்ல இருந்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இங்கிலாந்துல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, இப்படி பல்வேறு தேசங்களிலிருந்து மிஷினரிகள் வந்தாங்க. அவங்களுடைய சொந்த குடும்பத்தையும், தங்களுடைய சொந்த நாட்டையும், தங்களுடைய கலாச்சாரம், உணவு, எல்லா கடுமையான சூழ்நிலைகளை எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு அவங்க இந்திய தேசத்திற்கு வந்ததுடைய நோக்கம் என்னென்றால், இந்திய தேசத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு பாரம் இருந்தது. இந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அவங்களுக்கு கிறிஸ்துவை காட்டணும், இயேசுடைய அன்பை காட்டணும், அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி அவங்க பாரப்பட்டு அதை செயல்பட்டாங்க. அதனால இன்னைக்கு இந்திய தேசமே ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், கிறிஸ்துவுடைய ராஜ்யம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. ஒருவேளை அன்னைக்கு அந்த பாரப்பட்டவங்க நம்மளை குறித்து பரிதாபப்பட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்கான அவங்க முயற்சிகள் எடுத்தாங்கல்ல, அது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா ஏமி கார்மைக்கல் அம்மாவை குறித்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். என்னன்னா, அவங்களுடைய தாயாருக்கு ஒரு மாதிரி நீல கலரான கண்கள் இருக்குமா, அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் ப்ளூயிஷா இருக்குமா. இப்போ பல நேரங்களும் அவங்களுக்கு ரொம்ப ஆசை, என்னுடைய அம்மாவுக்கு இப்படி இருக்கு, என்னுடைய கண்கள் மட்டும் ஏன் பிளாக்கா இருக்கு, எனக்கும் ப்ளூ கலரா இருந்தால் ரொம்ப அழகா இருக்குமேன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஆனால் இந்திய தேசத்தை அவங்களுடைய மிஷினரி பணியை தொடங்கும் பொழுது தான் அவங்க யோசிச்சாங்களா, இப்படியாக அவர்கள் எழுதுகிறாங்க, நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன், என்னுடைய கண்கள் இந்தியர்களுடைய கண்களை போல இருக்கிறதுனால என்னை அவர்களுக்குள் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய எல்லா அனுபவத்தையும் இந்த மக்கள் மீதான கொண்ட பாரத்தின் வழியாக அவங்க வெளிப்படுத்துகிறதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் கடவுளுக்காக என்ன செய்கிறோம்? அழிகிற உலகத்தை குறித்தும் அழிகிற மக்களை குறித்தும் இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக நம்ம என்ன ஆக்ஷன் பிளான் வைத்திருக்கின்றோம் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நெகேமியா அவர் கவலைப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த பாழாய் போன அந்த நகரத்தின் மதில்களை கட்டி எழுப்புவதற்காக அரசரிடத்துல போய் தைரியமா கேட்கிறார்.
ஒருவேளை அரசர் சொல்ல, உனக்கு வேலை இங்கே தானே, இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போய் நீ என்ன பண்ண போற, உனக்கு வேலையும் கிடையாது உயிரும் கிடையாதுன்னு சொல்லி அவர் கொன்னு போட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு அதிகாரம் அரசரிடத்தில் இருந்திருக்கு. ஆனால் அரசர் தன்னை கொன்று போட்டா கூட பரவாயில்ல, இல்லை அரசர் கோவப்பட்டா கூட பரவாயில்ல. அதனால தான் அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் பயப்படுகிறார், பயந்து ஜெபித்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அங்கதான் ஆண்டவர் தன்னுடைய வேலையை செயல்படுத்துகிறார். என்னன்னா, கேட்ட உடனே அரசர் ஒத்துக்கொண்டும் அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறதை நாம் அங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ளலாம். அவர் அது தேவையான அந்த லெட்டர் அந்த மடலை இவரிடத்துல கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், நெகேமியா இதை குறித்து அவர் அழுகிறதாக நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தாருன்னு நம்ம பார்க்கின்றோம். அப்போ பல நேரங்களில் நமக்கு ஏன் இந்த ஒருவேளை நம்ம லெந்து நாட்கள் இருக்கிறதுனால இந்த காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த லெந்து நாட்கள்ல நம்ம ஏன் உபவாசிக்கணும், ஏன் செபிக்கணும் அப்படின்னா, இந்த நாட்களை நம்ம உபவாசித்து செபிக்கும் பொழுது நமக்காக செபிக்காதபடிக்கு மற்றவர்களுக்காக செபிக்கும் போது ஆண்டவர் அதுக்கான ஒரு மாற்றங்களை நம் வழியாக கொண்டு வருவார். அதற்கு நெகேமியா ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருக்கிறார். அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, தன்னுடைய தேசத்துடைய மதில்கள் உடைந்து போயிருக்கிறது, அரண் உடைந்து போயிருக்கிறது என்று கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக அதை மாற்றுவதற்கு அதுக்கான முயற்சிகளை நெகேமியா எடுக்கிறார். அதற்கு முன்னாடி தன்னை ஸ்பிரிச்சுவலாக அவர் தயார்படுத்திக் கொள்கிறார். அதுக்காக உபவாசம் பண்ணுகிறார், மன்றாடுகின்றார், ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இன்னைக்கும் கிறிஸ்தவர்களாக ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் மன்றாடவும் இந்த தேசத்தையும் உலகத்தையும் கர்த்தருக்கான எல்லாவற்றையுமாக மாற்ற நமக்கு ஒரு பாரம் தேவைப்படுகிறது என்பதை நெகேமியா இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற செய்தியாக இருக்கின்றோம். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தனைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ இவர் நேரா போய் மக்கள் கிட்ட போய், வாங்க நம்ம போய் எருசலேமுடைய அந்த செவற்றை கட்டுவோம், அந்த மதில்களை கட்டுவோம் சொல்லல. அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை செஞ்சிருக்கார். he had a vision and he did the mission. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அந்த நோக்கத்திற்கான திருப்பணியை அவர் செய்கிறார். போய் அரசரிடத்துல பேசுறாரு, அதுக்கு தேவையான அந்த லெட்டரை வாங்கிட்டு வராரு, மற்ற காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்கிறார். இப்ப மக்களை கூட்டு அதை கட்டுவதற்காக அவர் முயற்சிகள் எடுக்கின்றார். அப்போ வாரும் கட்டுவோம் அப்படின்னு சொல்றதே ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா, நான் கட்டுவேன்றதுக்கும் வாங்க கட்டலான்றதுக்கும் அழகான வித்தியாசம். அப்போ இந்த உன்னதமான ஒரு காரியத்தை தான் மட்டும் செய்யாதபடிக்கு தன்னுடைய மக்களா இணைந்து செய்ய வேண்டும். கடவுளுடைய நகரத்தை நாம் மதில்கள் மீண்டும் கட்டுவது நம்முடைய எல்லோருடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் நெகேமியா கூட்டிணைக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை பரப்புவதற்கும் அதை பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் நாம் இணைக்கப்பட கடவுள் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். we call to do mission as a corporate, ஒரு குழுவாக, ஒரு சமுதாயமாக, ஒரு கம்யூனிட்டியாக நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக, நம்மை கூப்பிடுகிறவராக, நம்மை தெரிந்தெடுத்துகிறவராக இருக்கின்றார். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், குறிப்பா நம்ம எந்த கெட்டது செஞ்சாலும் தடையே வராது. நீங்க ஒருவேளை ஒரு சினிமாவுக்கு போகணும்னு நினைங்களேன், அன்றைக்கி தான் உங்களுக்கு நல்ல கார் டாக்ஸி கிடைக்கும், இல்லை எல்லா விதமான உங்களுக்கு சூழலெல்லாம் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு தப்பு பண்ண போகிறீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு சரௌண்டிங், உங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணி பாருங்களேன், ஒரு கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை பண்ண பாருங்களேன், அன்றைக்கி தான் ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். நிறைய நேரத்தில் நான் அதை அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் குடும்பமாக நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் இருக்குது, இல்லை ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் வர போகிறாங்க, ஒரு செலிப்ரேஷன் இருக்க போது சர்ச் அப்படின்னு சொல்லி ஈவினிங் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு நைட்டு போய் ஒரு மணிக்கு 2 மணிக்கு படுப்போம். அன்றைக்கி தான் வீட்டில் மிகப்பெரிய ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே திடீர்னு ஏதோ ஒரு பாம்பு வந்திருக்கும், இல்லைன்னா அன்றைக்கி குழந்தை அழுதுகிட்டே இருந்திருப்பா, இல்லைன்னா வெளியில் ஏதாவது ஒரு மரமோ செடியோ வீட்டு மேலே விழுந்திருக்கோம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ நாங்கள் யோசிப்போம், நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம், ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருக்கு செய்ய போகும் போது மட்டும் ஏன் இப்படி நமக்கு சத்துரு இவ்வளோ பெரிய தடங்களை கொண்டு வரான் அப்படின்னு யோசித்து பார்ப்போம்.
உண்மையில அப்படிதான். நாம் கடவுளுக்காக வல்லமையான காரியங்களை செய்யும் போது நமக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த எதிர்ப்புகள் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம சரியான வழியில பயணிக்கிறோம். we are traveling in the கரெக்ட் ரூட் என்பது அந்த அந்த தடைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நெகேமியா பாருங்க, ராஜா கிட்டே பெர்மிஷன் வாங்கிட்டாரு. ராஜா எவ்வளவு மோசமானவராக இருப்பாரு, எவ்வளவு கோவப்படக்கூடியவராக இருந்திருப்பார். ஆனா அந்த ராஜாவே நெகேமியாவுக்கு பெர்மிஷன் கொடுத்து எல்லா ப்ராசஸையும் பண்ணி கொடுக்கிறார். ஆனா அங்க எதிர்க்கிறதுக்கு 2 பேர் வராங்க. நம்ம வாழ்க்கையிலும் அந்த 2 பேர் இருப்பாங்க. சன்பலாத்தும் தோபியாக என்று சொல்லப்படக்கூடிய 2 பேர் அவர் எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவர் செய்கிற காரியங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருந்துட்டே தான் இருக்குது. இன்னைக்கும் நமக்கு எதிராக இந்த சன்பலாத்தும் இந்த தோபியாக்களும் வந்து கொண்டே தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அவங்களுக்காக நம்ம ஊழியம் செய்யல, அவங்களுக்காக கர்த்தருக்கான காரியங்களை நம்ம செய்யல, நாம் தேவனுக்காக இல்லை இவைகளை செய்கின்றோம். அதனால அந்த எதிர்ப்புகளை அப்போ எப்பவுமே இருக்கதான் செய்யும். அதை ஓரம் தள்ளிவிட்டு நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய உண்மையா செய்யணும். அதே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குழிவன பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடன் சொன்னேன். இங்க அதை 19 பார்க்கும்போது அந்த தொபியாவும் அந்த சன்பலாத்தும் அவளுக்கு எதிராக வரும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க கட்டல, இந்த காரியத்தை நாங்க செய்வது கிடையாது, ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். இன்னைக்கு கூட நீங்க கடவுளுக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்கு மாட்சிமைக்காக நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதை செய்ய உங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். உடைந்து போயிருக்கின்றவைகளை ஆண்டவர் கட்டி எழுப்புகின்றவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னா, ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பாருங்க, நீங்க நான் எப்படி இருந்திருப்போம். நாமும் ஒரு காலத்திலே உடைந்து போனவர்களாக, பாழாய் போனவர்களாக, ஒன்றுக்கும் பயனற்றவர்களாக, மற்றவங்களால மிதிக்கப்படுவதற்கும் மற்றவங்களால கேவலமாக பேசப்படுவதற்குமான ஒரு பாத்திரமாக தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை இம்மட்டும் நம்மை உயர்த்தி இருக்கின்றார். இம்மட்டும் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை இம்மட்டும் ஆண்டவர் நம்முடைய பேரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் அதை சும்மா நம்முடைய வாழ்க்கையில செய்யல, நம்மை கொண்டு பெரிய காரியங்களையும் பாழாய் கிடந்தவைகளை கட்டி எழுப்பவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய அழைப்பு நம்மோடு திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உடைந்து போனவைகளை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். நம்மை கட்டி எழுப்பி இருக்கிறார். நாமும் ஆண்டவரோடு இணைந்து மற்றவர்களை கட்டி எழுப்புவதற்காக, மற்றவருடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்காக, உடைந்து போனவைகளை இந்த மாதிரி நாசமாக போயிருக்கின்றவைகளை புதுப்பித்து ஒரு புது வாழ்வை அளிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறவராக இருக்கின்றார். அப்ப அந்த ரெஸ்டோர் பண்ணுகின்ற, ரீபில்ட் பண்ணுகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜாப்பனீஸ் உடைய டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஏதாவது ஒரு பவுல் ஏதாவது ஒன்று உடஞ்சிருச்சுன்னா, செராமிக்கு, அவங்க அந்த கென்சுகின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த உடஞ்ச பீசஸ் எல்லாம் எடுத்து அந்த கோல்டு அதில் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பேஸ்ட் ஆக்கி அந்த உடஞ்ச இடத்துலலாம் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ அந்த பாத்திரம் முன்பை விட இப்போ பல மடங்கு அது உயர்ந்ததாக இருக்கும். காரணம் என்னன்னா, அதில் என்ன இருக்குது, அந்த கோல்டுடைய அந்த லைன்ஸ் இருக்கிறதுனால. அதுபோல் நாம் உடைந்து போன நாட்களிலே, உடைந்து போன நேரத்திலே ஆண்டவர் நம்மை ஒட்ட வைத்து நம்மை கட்டி எழுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நாம் இருக்கின்றோம். நாம் கர்த்தருக்காக நிறைய காரியங்களை கட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. நிறைய மக்களை கட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய திருப்படியை செய்வதற்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக, இந்த பாழாய் கிடைக்கிற எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கின்றார். ஆண்டவர் கொடுத்த அந்த உன்னதமான பணியை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.